அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமையில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானின் அருளை பெற்ற ஒரு நாள். இந்த நாளில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. ஆனால் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். ஐயோ, சுட்டெரிக்கும் வெயில், இந்த வெயிலால் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ, என்னென்ன உடல் உபாதைகள் வருமோ, என்னென்ன தோஷங்கள் சூரியனால் ஏற்படுமோ, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவோ, அதனால் தொழிலில் பிரச்சனை ஏற்படுமா, வருமானத்தில் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற கவலையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதையெல்லாம் சரி செய்வதற்கு நிறைய சூட்சம பரிகாரங்கள் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். நாளை காலை குளிக்கும் நீரில், இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் ஒவ்வொரு நாளுமே குளிக்கிற தண்ணீரில் போட வேண்டிய பொருளை பற்றி நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், உங்கள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். ஆன்மீகம் சம்பந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி குளித்தாலும் சரி, இல்லை நான் ஷவரில் குளிப்பேங்க, ஏற்கனவே வெயில் ரொம்ப அடிக்குது, நான் ஷவரில் குளிப்பேங்க, ஷவரில் குளித்தாலும் சரி. ஷவரில் குளிக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு சொம்பில் இப்போ நான் சொல்கிற இதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கெட்டில் குளிக்கிறீங்கன்னா பக்கெட்லேயே போட்டுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, அருகம்புல். முதல் நாள் குளியலில் நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல். அருகம்புல்ல கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. அருகம்புல் உங்களுடைய உடல்லையுமே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நேர்மறை ஆற்றல் சக்தி உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும். அந்த அருகம்புல்லை ஒரு சொம்புல தண்ணீரில் முடிஞ்சால் நைட்டே கூட போட்டு வச்சுக்கோங்க, தவறே கிடையாது. நைட்டே போட்டு வச்சு அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி நீங்கள் தலையில் ஊற்றி குளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் ஷவரில் குளிச்சிக்கலாம். இல்லை பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட இதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சு பாருங்கள். சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளும், உடல் உபாதையாகட்டும், ஆன்மீகம் சம்மந்தமான பிரச்சனையாகட்டும், ஜோதிட சம்மந்தமான பிரச்சனையாகட்டும், கண்டிப்பாக ஏற்படாத முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் நான் மறுபடியும் சொல்கிறேன், குளியல் முறை, சிறப்பு வழிபாட்டு முறை, சிறப்பு தாந்திரிக முறைகளை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் அருகம்புல் கலந்த தண்ணீரை முதல் நாள் குளியுங்கள். அதை மாதிரி குளிக்கிறதுல இன்னொரு விஷயம் சொல்கிறேன், காலங்காத்தால் குளிங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 மணிக்கு குளிக்கிறேன், சாயங்காலம் குளிக்கிறேன், இன்னொரு தடவை கூட குளிச்சுக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் காலை பொழுதில் குளிக்கிறது தான் உடம்புக்கும் நல்லது, ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு நல்லது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.